எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு தேவ மனிதன் வாழ்வு எஸ்ரா தேறின வேதபாரகன். சேர்ந்து சொல்லுவோமா? எஸ்ரா தேறின வேதபாரகன். அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களின் சரித்திரத்தை இப்போது ஓரளவுக்கு நீங்கள் புரிந்திருப்பீர்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல், அதற்கு பின்பு தாவீது, அதற்கு பின்பு சாலமோன். இந்த 3 ராஜாக்கள் தான் இஸ்ரவேல் மொத்தம் 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரம் உள்ளடக்கிய சமஸ்த ஜனங்களையும் ஆளுகை செய்தார்கள். சாலமோனின் கீழ்ப்படியாமையினால் தேவன் இந்த ராஜ்யங்களை 2ஆக பிரித்தார். 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் தேசம் என்றும் 2 கோத்திரங்கள் யூதேயா தேசம் என்றும் பிரிக்கப்பட்டது. இந்த யூதேயா தேசத்தில் தாவீதின் வம்சத்தில் வந்த ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் பல மன்னர்கள் வந்தார்கள். அவருடைய கீழ்ப்படியாமை முரட்டாட்டத்தினால் கர்த்தர் அவர்களை அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். அசீரிய ராஜா அந்த 10 கோத்திரத்தின் ஜனங்களை அவன் பிடித்துக் கொண்டு இங்கிருந்து சமரியாவை மையப்படுத்தின இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அசீரிய தேசத்துக்கு கொண்டு போய் அவர்களை கலப்படம் செய்தது போல அந்த 10 கோத்திரங்கள் ஒரு கலப்படப்பட்டவர்களாக இன்றைக்கும் அந்த கோத்திரத்தாரை கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில் இருக்கத்தக்கதாக இஸ்ரவேல் ஜனத்தின் 10 கோத்திரங்கள் சிதைந்து போனது. அதற்கு பின்பு இந்த 2 கோத்திரம் யூதேயா, பெஞ்சமின், இந்த 2 கோத்திரத்தார் தான் அதற்கு பின்பு சில காலம் கர்த்தரை பற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் காலம் வர வர இவர்களும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனபடியால் இவர்களையும் தேவன் அந்நிய ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுத்தார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். ஆதலால் இந்த யூதேயா ஜனங்களும் சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். இப்போது தேசம் பாழாக்கப்பட்டதாய், சில சொற்ப ஜனங்கள் இந்த தேசத்தில் இருக்கத்தக்கதாய் இஸ்ரவேல் தேசம் கைவிடப்பட்டது. மற்ற ஜனங்கள் எல்லாம் பாபிலோனில் அடிமைகளாய் இருந்தார்கள். அந்த நேரத்தில் பாபிலோனிலே இந்த எஸ்ரா என்கிற ஒரு தேறின வேதபாரகன் ஜனங்களுக்கு சரியாய் கர்த்தருடைய வழியை காண்பித்துக் கொண்டிருந்தான். கரம் உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. அந்த சூழலின் நடுவே எஸ்ரா ஒரு தேறின வேதபாரகனாய் இருந்தான். சிறைப்பட்ட ஜனத்திலே அங்கிருந்து மீண்டும் திரும்பி யூதேயா வருகிற காலங்களில் நடக்கிற சில காரியங்களை குறித்து இன்று உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த எஸ்ராவின் வாழ்விலிருந்து சில பாடங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாராக. இந்த எஸ்ரா முதலாவது எப்படிப்பட்டவன் என்று பார்ப்போம் என்றால், எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எஸ்ராவின் வாழ்வில் நாம் கற்றுக்கொள்கிற சில பாடம். இவர் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தின்படி செய்ய தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். முதல் காரியம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. பாருங்கள், அந்நிய தேசத்திலே அவன் அங்கு இருந்தாலும் அங்கேயும் கர்த்தருடைய வேதத்தை எஸ்ரா ஆராய்ந்து பார்த்தாராம். அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தாராம். கர்த்தருடைய வார்த்தையை உபதேசித்தாராம். இப்படி செய்யும்படி தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அன்பானவர்களே, இந்த மாலை நேரத்தில் உங்க எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழணும்னு நீங்க நினைக்க கூடாது. கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி என்றாலும் வாழலாம் என்பது கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. ஒழுங்கின்படி, சட்டத்தின்படி, வேத வசனத்தின்படி வாழ்வதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். பாருங்க, உங்களை தாழ்மையா நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த எஸ்ராவை போல உங்க சூழல் எப்படிப்பட்ட சூழலா இருந்தாலும் நீங்கள் உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய வசனத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் அதை பிறருக்கு சொல்லவும் உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக.
நாம் தினந்தோறும் வேத வசனத்தை ஏன் வாசிக்க வேண்டும்? இது ஜீவனுள்ள வார்த்தை. வேதம் சொல்லுகிறது ஜீவனும் வல்லமையுமான வார்த்தை. இந்த வார்த்தையால் கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். இன்று வேதம் வாசித்தீர்களா? எத்தனை பேர் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, இந்த வேதத்தை ஆராய வேண்டும். இன்றைய கடைசி காலத்திலே அருமையாய் ஜெபம் நடத்தும்போது பாஸ்டர் சொன்னாங்க, வசனத்தின் பஞ்சங்கள் வரும், எப்படியெல்லாம் வாழலாம் என்கிற உபதேசங்கள் வரும், பொய்யான ஊழியங்கள் எழும்பும், ஆட்டு தோல் போத்தின ஓநாய்கள் வருவார்கள், உங்களை வஞ்சிக்கும்படி சாத்தான் எழும்புவான் என்று எத்தனை எச்சரிப்பின் செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த எச்சரிப்புக்கெல்லாம் நீங்களும் நானும் தப்ப வேண்டும் என்றால் வேத வசனத்தை சரியாய் அறிந்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஒருவர் பண்ணுகிற பிரசங்கம், சொல்லுகிற ஆலோசனை வேதத்தின்படி சரியா என்று நிதானிக்கிற கிருபையை கர்த்தர் தருவாராக. கேட்கிற பிரசங்கங்கள் எல்லாம் அப்படியே எடுத்துக்கொள்ளாதபடி, யாரோ ஒருவர் சொல்லுகிற ஆலோசனை எல்லாம் அப்படியே எடுத்துக்கொள்ளாதபடி, இது கர்த்தருடைய சத்தியமா, இது வேத வசனமா, ஆண்டவர் இதைத்தான் எதிர்பார்க்கிறாரா என்று உணர்ந்து அறிந்து அதற்கு கீழ்ப்படிய நமது இதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து வாழ்வின் கோட்பாடுகளை எடுக்க வேண்டும். You have to take the principle from the Bible. வேதத்திலிருந்து வாழ்வின் கோட்பாடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். என் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு பிள்ளையாக, ஒரு ஊழியனாக, சபையிலே ஒரு விசுவாசியாக நான் எப்படி இருக்க வேண்டும் என்று வேத வசனத்தின்படி நீங்கள் கோட்பாடுகளை, பிரின்சிபலை எடுத்து நீங்க வாழ்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்வு, உங்கள் இதயம் பக்குவப்படுத்தப்பட்டதாய் காணப்படும். அது அலைபாயாது, அது சோர்ந்து போகாது, அது துவண்டு போகாது. உங்கள் இருதயம் சீராய், செம்மையாய், நேர்த்தியாய், அது கர்த்தருக்கென்று பிரியமான இதயமாய் மாறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட தொடர்ந்து இந்த வசனங்களை எல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற காரணம் என்ன? இந்த வேத வசனங்களை உங்கள் இருதயத்தின் ஆழத்துக்குள் வைத்து அது 100 மடங்கு உங்களுக்குள் பலன் கொடுக்க, அந்த வசனத்தை உறுதியாய் பற்றிக் கொள்ள, அதிலே உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. பிரசங்கத்தை கேட்கிறது மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, அதன்படி செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த வேத பாருங்கள், எல்லாம் அறிந்திருந்தாலும் அவன் அறிந்தவன் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவனாய் இருந்தான். நான் தாழ்மையா கேட்கிறேன், எத்தனை பிரசங்கம் நம்ம கேட்டிருக்கிறோம், அதன்படி நடந்திருக்கிறோமா, அதன்படி செய்திருக்கிறோமா? நான் அடிக்கடி நகைச்சுவையாய் சொல்லுவேன், நாம் கேட்ட பிரசங்கத்துக்கும் நாம பண்ணின பிரசங்கத்துக்கும், என்னை சேர்த்துக்கிறேன், நான் பண்ணின பிரசங்கத்துக்கும் நம்ம கேட்ட பிரசங்கத்துக்கும் நம்மெல்லாம் 100 இயேசுவா மாறி இருக்கணும். நம்மளாம் எப்படி மாறி இருக்கணும்? You have to change 100 Jesus. 100 இயேசு கிறிஸ்துவா மாறி இருக்கணும். ஆனா இன்னும் நம்ம இயேசுவானவருக்கு காவாசி கூட என்ன பண்ணல, வரல. ஏன்? இவ்வளவு பிரசங்களை கேட்டும், இவ்வளவு சத்தியங்களை நம்ம கவனிச்சும், படிச்சும், வேதத்தை ஆராய்ச்சி பண்ணியும் அதன்படி செய்ய தவறி போகிறோம். வேத வசனம் அழகாய் சொல்கிறது, ஒருவன் கர்த்தருடைய வசனத்தை கேட்டுவிட்டோ அறிந்துவிட்டோ அவன் செய்யவில்லை என்றால் கண்ணாடியிலே முகத்தை பார்த்த பின்பு தன் முகத்தின் சாயலை மறந்து போவது போல அவனும் பிரசங்கத்தை கேட்ட பின்பாக சத்திய வசனத்தை மறந்து போகிறான். அன்பானவர்களே, இந்த மாலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எஸ்ரா தேறின வேத பாரகனா இருக்க காரணம் உண்டு. அவன் வேதத்தை ஆராய்ந்தான், அதன்படி செய்தான், அதை பிறருக்கு உபதேசித்தான். இப்படி செய்யும்படி தன் இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டான். நீங்களும் நான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது முழு வேதத்தையும் படிக்க வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கணும். நீங்க புதுசா இப்பதான் ரசிக்கப்பட்டவங்களா இருந்தா, ஆலயத்துக்கு வர்றவங்களா இருந்தா, புதிய ஏற்பாடாவது இந்த ஆண்டுக்குள்ள முடிக்க தீர்மானம் எடுங்கள். ஒரு 3 அதிகாரம் 5 நிமிடங்கள் நீங்கள் அமர்ந்து இந்த வார்த்தையை வாசிப்பீர்கள் என்றால் உங்க வாழ்வில தேவன் தமது வார்த்தையை கொண்டு பேசுவார். ஹல்லேலூயா. இன்றைய தலைமுறைக்கு படிக்கிற பழக்கம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. புக்கெல்லாம் நீங்க வாசித்திருக்கிறீங்களா? கடைசியா யாராவது புக்கு வாங்கினீங்களா? புக்கு வாங்கி படிச்சிருக்கிறீங்களா? வாசிக்கிற பழக்கம் ரொம்ப மாறிடுச்சு. எல்லாம் மொபைல் ஃபோன், யூடியூப் நிறைய இருக்கு. என்னப்பா பிள்ளைகிட்ட தான் கேட்கணும். இன்ஸ்டா, ஃபேஸ்புக் நிறைய தான் இருக்கு. அதுல தான் பார்க்குறீங்க, இதெல்லாம் பண்றீங்க. உட்கார்ந்து வாசிக்கிற தன்மை இன்றைக்கு அநேகருக்கு குறைந்து விட்டது.
உங்க எல்லாரையும் உற்சாகப்படுத்துறேன். நீங்க உலகத்துல எவ்வளவு பிரயாசப்படுகிறீர்களோ அதை காட்டிலும் சத்தியத்தை அறிய பிரயாசப்படுங்க. காலை எழுந்தவுடன் நீங்கள் மற்ற காரியங்கள் முடிப்பதற்கு முன்பு ஜெபிக்கவும் வேத வாசிக்கவும் மறவாதிருங்கள். இந்த வேதத்தை அறிய வேண்டும் என்று வாசியுங்கள். ஆண்டவரே என்னோடு பேசும் என்று வாசியுங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தர் பக்குவப்படுத்தி அவரது வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேச வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு சந்தோஷமா ஆமென் சொல்ல முடியும். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷத்துக்குள்ள வாசிக்க தெரிஞ்சவங்க இந்த வருஷத்துக்குள்ள பைபிள் ஒரு முறையாவது வாசித்து முடிப்பேன். அல்லேலூயா. வாசிக்க தெரியாதவங்க கவலைப்படாதீங்க. நிறைய ஆடியோ பைபிள்லாம் வந்திருக்கு. நீங்க இந்த பாட்டு கேட்கிற மாதிரி நீங்க போட்டு விட்டா அந்த வார்த்தை வசனங்களை கேட்க முடியும். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் ஆடியோ பைபிள் கேட்கலாம். வாலிப பிள்ளைகள் கூட கேட்கலாம். நீங்க காலேஜ்க்கு நடந்து போகும்போது யார்கிட்ட ஒரு ஆள் பேசுறதை காட்டிலும், வேலைக்கு போயிட்டு வரும்போது யார்கிட்ட ஒரு ஆள் பேசுறதை காட்டிலும் ஹெட்ஃபோன் போட்டு நீங்க ஆடியோ பைபிள் கேட்கலாம். நல்ல பாடல்களை பாடி துதிக்கலாம். நீங்க நேரங்களை மற்ற நபரோடு செலவிடுவதை காட்டிலும் கர்த்தரோடும் அவருடைய வார்த்தையோடும் நீங்கள் செலவு செய்து பாருங்கள். உங்கள் இருதயம் பக்குவப்படும். உங்கள் இருதயம் கர்த்தருக்கேற்ற இருதயமாய் மாறும். ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. முதல் காரியம் எஸ்ராவின் வாழ்வில் கற்றுக்கொள்கிற காரியம், கர்த்தருடைய வேதத்தின்படி செய்ய எஸ்ரா தன் இதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். இரண்டாவது ஒரு காரியம் பார்க்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போமாக. எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி ராஜாவுக்கும் அவனுடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுகளுக்கு முன்பாக எனக்கு தயை கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்கள் அன்பானவர்களே, இந்த எஸ்ராவின் வாழ்வில் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், இந்த தேவ மனிதன் தனது வாழ்வில் கிடைக்கிற ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு நன்மை செய்யும் போது துதிக்க ஸ்தோத்தரிக்க மறக்க கூடாது. நாம் ஒவ்வொரு முறையும் ஆராதனை முடிந்த பின்பு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நமக்கே நாம் சொல்லிக் கொள்கிறோம். மறந்து விடாதிருங்கள். என் ஆத்துமாவே சொல்லும் போது எல்லாருக்கும் வர சந்தோஷம். பிரசங்கம் முடிஞ்சிச்சு, சபை முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போனா பிரியாணி சிக்கன் காத்திருக்கும், நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடலாம் என்ற எண்ணங்கள் பலருக்கு வரலாம். ஆனா பாருங்க, அந்த 2 வசனத்தில் சொல்லுகிற அர்த்தத்தை உணர்ந்து சொல்ல கிருபை தருவாராக. நமக்கு நாம் சொல்லுகிறோம், என் ஆத்துமாவே, பிறருக்காக அந்த வார்த்தை சொல்லவில்லை. நாம் நமக்குள் அதை இணைப்பூட்டிக் கொள்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களை மறந்து விடக்கூடாது. இந்த இடத்தில் பார்ப்போம் என்றால், எஸ்ரா பாபிலோனில் இருந்து யூதேயாவுக்கு வருகிறார். ராஜாவே அனுப்புகிறார். ஆலயத்தை அலங்கரிக்கும்படி தேவையான எல்லா பணிமுட்டுகளையும் அதோடு கூட பலிக்கு தேவையான எல்லாவற்றையும் ராஜாவும் அவன் மந்திரிமார்களும் எல்லாரும் கொடுத்து அனுப்புகிறார்கள். இதை பார்க்கும்போது எஸ்ராவுக்கு ரொம்ப சந்தோஷம். பாபிலோனில் இருந்து நான் திரும்ப யூதா தேசத்துக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பணிகளை செய்ய போகிறேன் என்று மனமகிழ்ச்சி அடைந்து, நீங்களா நானா இருந்தா நமக்கு உதவி செய்யற ஆளை கையை பிடிச்சு நன்றி பிரதர், நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ 1000 தேங்க்யூ சொல்லியிருப்போம். உண்மைதானே? நம்மளாம் கொஞ்சம் நன்றி சொல்ற ஆட்கள் தானே. ஆனா பாருங்க, ஆண்டவரை மட்டும் கொஞ்சம் கிராண்டடா வச்சுக்குவோம். அவரை நம்ம பார்க்கல, அதனால என்ன பண்ணிடுவோம், கொஞ்சம் டேக் இட் ஈஸியா எடுத்துக்குவோம். ஆண்டவரை எப்படி எடுத்துக்குவோம் நம்ம? நீங்களும் இல்ல போல, சரியா? நான் யாரையோ பார்த்துட்டு வந்திருக்கிறேன். சரி, நீங்களாம் நல்லவங்க, நேசபாவுக்கு எப்போயும் நன்றி சொல்லுவீங்க நினைக்கிறேன். பாருங்க, சிலர் பாருங்க ஆண்டவரை டேக் இட் ஈஸியா எடுத்துக்குவாங்க. அவங்க ஆண்டவர் செய்யற நன்மைகளை சாதாரணமா எடுத்துக்குவாங்க. பாருங்க, ஒரு முறை ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு பிரதர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், 1 மணி நேரத்துக்கு ஒரு மனுஷன் சுவாசிக்க ஆக்சிஜன் பயன்படுத்துகிற அந்த ஆக்சிஜனுடைய செலவு 250 ரூபாயா. ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஐசியூல போய் 1 மணி நேரம் நீங்க மூக்குல வச்சு ஆக்சிஜன் சுவாசிச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு கொடுக்கணும்? நான் கேட்ட ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்ப எவ்வளவுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களுக்கு தெரியும். 250 ரூபாய் கொடுக்கணுமா? அப்போ ஒரு நாள் என்று கவனித்து பாருங்க, 24 மணி நேரம் வெறும் 100 ரூபாய் வைத்துக் கொண்டாலே ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கணும்? 2500
நீங்களாம் புளியா இல்லையா? சோத்திரம். 2400 ரூபாய். சோத்திரம். 2400 ரூபாய் யாராவது ஆண்டு கொடுக்குறீங்களா? ஒவ்வொரு நாளும் யாராவது கொடுக்குற ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு செத்தே போயிடலாம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிடுவீங்க போல. பாருங்க, இப்படி ஒவ்வொரு நாளும் நம்மை தேவன் ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் நாம் அறியாத எத்தனையோ தீங்குக்கு நம்மை காப்பாற்றி காத்து நமக்கு ஆண்டவர் செய்த எல்லா தயவுக்கும் தேவனை ஸ்தோத்தரிக்க மறக்க கூடாது. இந்த எஸ்ரா தன் வாழ்வில் தேவன் செய்த நன்மைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினான். ராஜாக்கள் முன்பாக, மந்திரிகள் முன்பாக, பிரபுக்கள் முன்பாக தேவன் எனக்கு தயவு காண்பிக்க பண்ணினபடியால் எங்கள் பிதாக்களின் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அண்ணாவுடைய ஜெபத்துக்கு வந்தவங்களை நான் ரொம்ப உங்களை உற்சாகப்படுத்துறேன். ஒரு ஜெபம்னா சரியான நேரத்துக்கு நீங்க வரணும். சிலர் பாருங்க, பிரசங்கம் கேட்க வருவாங்க, பெற்றுக்கொள்ள வருவாங்க. ஆண்டவர் வார்த்தையை தருவார், வாக்குத்தத்த வசனத்தை தருவார், எவ்வளவு பேசுவார் என்று பிரசங்கத்தை கேட்பது ஒரு பெற்றுக்கொள்வதற்கு அடையாளம். வாங்குறதுக்கு வருவாங்க. நீங்களாம் மெச்சூரானவங்கன்றதுக்காக அந்த வார்த்தையை நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடைய இந்த சத்தியத்தை சொல்றேன். சிலர் பாருங்க, வசனத்தை பெற்றுக்கொள்ள வருவாங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வரணும். துதி கர்த்தருக்கு கொடுப்பது. காணிக்கிழமை கொடுக்குற தனியா வச்சிருவோம். ஒரு ஊழியர் அழகா சொன்னார், துதியும் ஸ்தோத்திரமும் நாம் கர்த்தருக்கு செலுத்துவது. நீங்க கர்த்தருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றியையும் செலுத்த கொடுக்க முந்தி வர வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, என்னைக்கோ ஒரு நாள் ஒரு டிராபிக்ல மாட்டிட்டீங்க, என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு ஏதோ இஷ்யூ அப்படின்னா பரவாயில்ல. ஆனா மற்றபடி உங்களை தாழ்மையா உற்சாகப்படுத்துகிறேன். சபை கூடி வருதல் ஆராதனையோ ஜெப கூட்டங்களோ எந்த ஜெப நேரமோ குறித்த நேரத்துக்குள்ள நீங்கள் முன்பாக வந்து செபிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஒரு ஆரம்ப ஜெபத்துக்கு முன்பே வந்து நான் அமர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அது சில நேரம் பார்க்க கஷ்டமா இருக்கும். ஒரு சில வாரங்கள் அப்படி செய்யறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க செஞ்சு பழகிட்டீங்கன்னா உங்களை தேவன் உயர்த்துகிறத வித்தியாசமா பார்ப்பீங்க. ஏன்னா யோசித்து பாருங்க, இந்த சபையிலேயே இருக்கிற ஒரு நல்ல நபருக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னா யாரு ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன கொடுப்பேன். எத்தனை பேர் நான் சொல்ற காரியம் புரியுது? ஹல்லேலூயா. அப்ப யாருக்கு முந்தி நான் முதலாவது கர்த்தருடைய ஆலயத்துல வந்து நான் முதலாவது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நான் முதலாவது கர்த்தருக்கு நன்றி பலியை செலுத்த ஆண்டவர் எனக்கு பலன் தருவாராக என்று தீர்மானம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு செய்கிற சின்ன சின்ன காரியத்துல கூட ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க, நன்றிகளை ஏறிடுங்க, துதி பலிகளை ஏறிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாளைக்கு சர்வீஸ்ல 6:30க்கு வந்தா 6:30க்கு வந்துருங்க, 9 மணிக்கு ஆராதனைனா 9 மணிக்கு உள்ள நான் இருப்பேன்னு சொல்லுங்க. கையை வைத்து வரலையா சொல்லுங்க பார்க்கலாம். லேட்டா வந்தா உங்க ரொட்டி வச்சுக்கிட்டுமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க அன்பானவர்களே, நாம் கர்த்தருக்கு கொடுக்க முந்தி சரியாய் உற்சாக மனதோடு ஆலயத்துக்கு வந்து துதிகளை ஸ்தோத்திரங்களை கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் செழிக்கும், நன்மையை சுதந்திரிக்கும். சின்ன சின்ன காரியங்கள் கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மறக்காதீங்க. ஒரு பர்த்டே வருதா கர்த்தரை துதிக்க மறக்காதீங்க. ஒரு வெட்டிங் டே வருதா கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை எடுக்க மறக்காதீங்க. ஒரு நல்ல பொருள் வாங்குறீங்களா ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி பயன்படுத்துங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பயன்படுத்துங்க. எங்க வீட்டுல சின்ன பொருள் வாங்கினாலும் ஜோம் பண்ணாம ஸ்தோத்திரம் பண்ணாம நாங்க பயன்படுத்த மாட்டோம். இது போல சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள் கூட, சின்ன சின்ன நன்மைகளை கூட ஆண்டவர் பார்வையில நமது உள்ளம் ஒரு நன்றியுள்ள இதயமாய் இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எஸ்ரா அப்படித்தான் இருந்தான். ராஜா இவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு ராஜா கொடுத்து விட்டார் என்று ராஜாவுக்கு நன்றி சொல்லாமல் இந்த ராஜாவின் கண்களிலே எனக்கு தயை செய்த என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று கர்த்தரை உயர்த்துகிறான். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு நீங்க கனத்தை கொடுப்பதை காட்டிலும் தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. எஸ்ராவின் வாழ்வில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? முதல் காரியம், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய தன் இதயத்தை பக்குவப்படுத்தினான். இரண்டாம் காரியம், அவன் பெற்ற எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினான். மூன்றாவது ஒரு காரியம் பார்ப்போம். மூன்றாவது ஒரு காரியம் எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக
எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். சொல்லுங்க அல்லேலூயா. எஸ்ராவின் வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கடைசி ஒரு காரியம், உபவாசித்து செபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த நாட்களிலே நீங்க அநேகர் உபவாசிக்கிறது கொண்டு நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் ஜெப ஜீவியம் ஒரு தேவ பிள்ளைகளை விட்டு பிரியவே கூடாது. ஏதோ சில காலம் மட்டும் உபவாசம் இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு நேரம், இல்லை மிகுந்த உடல் பலவீனமாய் இருக்கிறீர்கள் என்றால் மாதத்துக்கு ஒரு நேரமாவது உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். பட்டினி இருக்கக்கூடாது, உபவாசிச்சு ஜெபிக்கணும். அதற்கு ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவாராக. அப்ப இந்த ஜெப நாட்கள் மட்டுமல்ல, இந்த 40 ஜெப நாட்கள் முடிந்தாலும் வாரத்துக்கு ஒரு நேரம் நீங்க தனிப்பட்ட முறையில உபவாசித்து தேவனோடு உறவு கொள்ளுங்கள். தேவனோடு தனிப்பட்ட முறையில் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆண்டவரே சலகை சொல்றார், உன் வீட்டுக்குள் பிரவேசித்து உன் வீட்டின் அடைக்கலத்தை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உபவாசித்து செபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இளம் பிள்ளைகள்லாம் ஜெப நாட்களை மிஸ் பண்ணாதீங்க. சனிக்கிழமையில பலருக்கு லீவ் இருக்கும், ஆனாலும் ஜெபிக்க ஆலயத்துக்கு வராம இருப்பாங்க. முடியும், நேரம் இருக்கும், ஆனால் வர மனசு இல்லாத இருப்பாங்க. எல்லாரையும் தாழ்மையா உற்சாகப்படுத்துகிறேன். இந்த ஜெபம் உங்களை காக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த ஜெபம் உங்களை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கும். இந்த ஜெபம் உங்களை அணைவூட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், எஸ்ரா ஏன் உபவாசித்து ஜெபித்தார் என்று சொல்கிறார் பாருங்கள். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கு. பிராமணன் சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக நாம என்ன பண்ணணும்? தாழ்த்தணும். எல்லாரும் வார்த்தை கவனிங்க. தேவனுக்கு முன்பாக நாம என்ன பண்ணணும்? தாழ்த்தணும். அந்த தேவ பிள்ளைகளே, நான் தாழ்மையா சொல்றேன், பல நேரங்களில நமது மனசு எழும்பிடும். நீங்க உபவாசித்து தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தலன்னா நம்ம நாவே பெருமையானவைகளை பேசுறோம், மேட்டிமையானவைகளை பேசுறோம், சுய பெருமைகளை பேசுறோம். வீண் பெருமைகள் நமக்குள்ள வந்துடும், நமக்குள்ள அகபாவங்கள் வந்துடும், மேட்டிமைகள் வந்துடும், பெருமையின் எண்ணங்கள் வந்துடும். நீங்க உபவாசித்து கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். வேதம் சொல்கிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அன்பானவர்களே, நமக்குள்ள ஆவியின் எளிமை வேணும், தாழ்மையின் சிந்தை வேணும், உண்மையான மனத்தாழ்மை வேண்டும். வார்த்தையில் அல்ல, செயலில் அல்ல, நமது உள்ளம் தாழ்மையானதாய் காணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. அப்ப நீங்க உபவாசிக்கும் போது இந்த தேவ மனிதன் அவர்கள் எல்லாரும் உபவாசிக்கிறது நோக்கம் என்ன? இவ்வளவு நன்மையோடு வருகிறோம், இவ்வளவு ஆசீர்வாதங்களோடு பாபிலோனிலிருந்து தேசத்துக்கு போகிறோம் என்று பெருமை அவர்களுக்கு வராமல் ஆண்டவர் முன்பாக தாழ்த்துகிறார்கள். ஆண்டவரே, இந்த பாதையில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் என்று சொல்லி அவர்கள் உபவாசத்தை கூறினார்கள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வசனம் சொல்கிறது, அவர்கள் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுவதற்கு, சேர்ந்து சொல்லுங்க, செவ்வையான வழியை தேடுவதற்கு அந்த அகாவா நதி அண்டையில் உபவாசத்தை கூறினார்கள். ஹல்லேலூயா. பல நேரங்களில் சில ஆசீர்வாதங்களுக்காக நம்ம உபவாசித்து ஜெபிப்போம். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை அதில் குற்றப்படுத்த மாட்டார். சில ஆசீர்வாதங்கள் வேண்டி விரும்பி ஜெபிக்கிறீங்கன்னா பரம தகப்பன், அன்புள்ள தேவன் உங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார், கேட்பார். ஆனால் ஒருபடி மேலே நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், என் வாழ்விலே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகள் காரியத்திலே நாங்கள் செவ்வையான பாதையில் வாழ, செவ்வையான வழியில் நடக்க, செம்மையாய் நாங்கள் எங்கேயும் விழுந்து விடாமல், தவறி போகாமல், இடறி போகாமல், ஆபத்துகளின் பொல்லாப்புகளில் சிக்கிக் கொள்ளாமல் நீர் எங்களை நடத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வழிகளுக்காக காத்து ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, கர்த்தர் உங்களை நடத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா நான் நிச்சயம் சொல்லுவேன், உங்க வாழ்வின் குறைவுகள் நிறைவாகும், உங்க தேவைகள் சந்திக்கப்படும், உங்க போராட்டங்கள் மாறும், நெருக்கங்கள் மாறும், கண்ணீர்கள் நீங்கும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். சில நேரம் நீங்க ஆண்டவர், நீங்க
நீங்க உபவாசித்து தேவைக்காக ஜெபிக்கும் போது என்ன பிரச்சனைனா அந்த நேரத்துல வந்து உதவி கேட்கறீங்க. சோத்ரம். உங்களுக்கு ஒரு ஆயிலைகள் அப்பா அம்மா கூட கொண்டு போவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அங்க இன்னொரு 10 அடி தள்ளி அங்க பாருங்க ஆண்டவரே, அங்க பாருங்க ஏசப்பா, அதை பாருங்க. ஆண்டவர் கூடவே இருந்து உங்களை வழி நடத்த ஆரம்பிப்பாரானால், செவையாய் உங்களை நடத்துவாரானால், உங்களை கைவிடாதவராய் உங்கள் வாழ்வில் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் உங்களோடு இருந்து வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவைக்காக மட்டும் ஆண்டவர் நோக்கி இந்த தேவை மட்டும் எனக்கு தாங்க ஏசப்பா நீங்க ஜெபிக்காம, நமது வாழ்விலே தேவன் நம்மை நடத்தும்படி, அவர் நம்மை செம்மையாய் சரியான விதங்களிலே நம்மையும் நம் குடும்பங்களையும் நமது எல்லாவற்றையும் காத்து நடத்தும்படி உபவாசித்து ஜெபிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் கூடவே இருந்து சரியாய் செம்மையாய் நேர்த்தியாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எஸ்ரா ஜெபித்தது போல எத்தனை பேர் நீங்க அப்படி ஒரு உபவாசம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னை தாழ்த்தவும் தேவன் என்னை நடத்தவும் நான் உபவாசித்து ஜெபிப்பேன். ஏதோ ஒரு தேவைக்கு மட்டும் ஆண்டவர் நச்சரித்து கொண்டு அற்புதம் கிடைச்சோன்னு ஆண்டவர் விட்டு ஓடுற பழக்கம், அது ஆண்டவர் விரும்பாத ஒரு குணம். தேவைக்கு மட்டும் ஏசப்பாவை பிடிக்கிட்டு அடுத்த ஆண்டவர் மறக்கிற சுவாபம், அது ஒரு உண்மையின் பிள்ளையின் சுவாபம் அல்ல. உண்மையுள்ள பிள்ளை தன் தாய் தகப்பனை எப்போதும் நேசிக்கும். அதுபோல நீங்களும் நானும் நமது மெய்யான பரலோக தேவனாகிய நம்ம பரலோக பிதாவாகிய ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு கடைசி வரை முன் செல்வோம் என்றால் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எஸ்ரா தேறின வேத பாரகர். அவர் வாழ்வில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 3 காரியம். எஸ்ரா வேதத்தின்படி செய்ய தன் இதயத்தை பக்குவப்படுத்தினார். நான் தாழ்மையா சொல்றேன், நீங்க அப்படி பக்குவப்படுத்துறீங்கன்னா நீங்க உங்க குணம் மாறுறத, உங்க சுபாவம் மாறுறத, உங்க வாழ்க்கை மாறுறத நீங்களே பார்ப்பீங்க. முன்னாடி ரொம்ப கோவப்படுவீங்க. உங்க இதயம் பக்குவப்பட்டுச்சுன்னா வேத வசனத்தின்படி கோபம்லாம் இருக்கும், உங்களுக்கு சிம்பிளா வராது. முன்னாடி உங்களை பார்த்து இப்படி பார்த்தாலே நீங்களும் சூடாவீங்க. இப்போ உங்களை ஒரு கண்ணத்துல அடிச்சா மறுபடியும் ஏசுனாங்க மாதிரி என்ன கண்ணத்தை காமிச்சிருவீங்க? இந்த கண்ணத்துல அடிக்க சிஸ்டர், நான் கொஞ்சம் பொறுக்கிறனால பார்ப்போம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாறிடுவீங்க. இது மாதிரி உங்க குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, பிள்ளைகள் காரியத்துல, எல்லா காரியத்திலும் பக்குவப்பட்டவர்களாய் மாறி விடுவீர்கள். 2வது காரியம், எஸ்ரா வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம், எஸ்ரா தேவனிடத்தில் பெற்ற நன்மைகள் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். இந்த பாடத்தை நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா இனி ஒரு நாள் ஒரு ஆராதனைக்கு லேட்டா வர மாட்டீங்க. துதிக்க நான் போகணும், ஆராதிக்க போகணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகணும் என்று சொல்லி ஆராதனை ஆரம்பிக்கும் போதே முதல்ல ஓடி வந்துடுவீங்க. அல்லேலூயா. நாளைக்கு திடீர்னு லேட் ஆயிடுச்சு, பாஸ்டர் நேற்று தான் சொன்னாரு, இப்போ லேட்டாக போனாலும் பார்த்தா சொல்லிடுவாரு, சரி இன்னைக்கு போகாம அடுத்த வாரம் 9 மணிக்கு போயிடலான்னு உட்காந்துடாதீங்க. 8 மணிக்கு அதான் வச்சு சீக்கிரம் ஆராதனைக்கு வர கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. 3வது காரியம், எஸ்ரா செய்த உபவாசத்தின் நோக்கம் தன்னை தாழ்த்தவும் கர்த்தருடைய செம்மையான வழியை தேடவும் உபவாசித்தார். நமது வாழ்விலே நம்மை தாழ்த்தவும் ஆண்டவர் நம்மை நடத்தவும் உபவாசிப்போம். இந்த ஜெப நாட்களோடு முடித்து விட வேண்டாம். இளம் பிள்ளைகள் எல்லாம் வாரத்துக்கு 1 நேரமாவது உபவாசியுங்கள். நிலையிடமா இருக்கிறவங்க மாதத்துக்கு 1 நேரமாவது உபவாசித்து ஜெபியுங்கள். உபவாச ஜெபம் வேத வசனம் அழகாய் சொல்கிறது, இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில போராட்டங்களை ஜெயிக்க ஜெபமும் உபவாசமும் ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.